ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் மீனு. நீங்கள் இந்த வாய்ஸ் ரிமெம்பர் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரில. பிஃபோர் 3 years, எஸ், ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசியே வாய்ஸ் ஓவர் கொடுத்தே. ஸோ ஐ திங்க் ஸோ யூ ரிமெம்பர் மீ. திஸ் இஸ் மீனு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒன் ஷாட். இட்ஸ் கால்ட் கனெக்ட் டு சோல். நம்ம ஜிமினுக்கு தான். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாத டியர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணு ஒரு மவுண்டனில் தான் உட்காந்துருக்கா. ஒரு மலைப்பகுதியில் எட்ஜில் உட்காந்துருக்கா. அவள் கையில் ஒரு பேப்பர் அண்ட் பென் உட்காந்து என்னமோ எழுதிட்டுருக்கா. அவள் எழுதும் போதே ஒரு விஷயம், ஒரு போயம் மாதிரி அவள் சொல்கிறா. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா விஷயமே கிடைக்கிறது ஒரு டவுட்டு தான். அப்படியே கிடைச்சாலும் அந்த விஷயம் அவங்களுக்கு சரியாக யூஸ் பண்ணிக்கவும் தெரியல. ஸோ எனக்கும் அங்கே அப்படி தான் எல்லா விஷயமும் கிடச்சிது. ஆனால் எனக்கு யூஸ் பண்ணிக்க தெரியல. நான் மிஸ் பண்ணிட்டேன். மேபி அது எனக்கு நெக்ஸ்ட் லைஃப்பில் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த லைஃப்பில் கிடச்சதை நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல. எஸ், ஐ எம் ஆல்சோ ஃபாலிங் இன் லவ் வித் ஹிம். அது ஏன் எப்படின்லாம் எனக்கு தெரியல. அவன் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த அருமை தெரியல. இப்போ அவன் என்னை விட்டு போயிட்டான். இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். யா, லவ் இஸ் பிளைண்ட் இல்லை? பார்ப்போம், மறுபடியும் எனக்கு அவன் கிடைப்பானான்னு தெரியல. லவ் யூ ஜிமின். பார்ப்போம், நெக்ஸ்ட் லைஃப் இருந்தால் நம்ம அந்த லைஃப்பில் சேருவோமா என்னன்னு கூட தெரில. சேரணும், நான் ஹாப்பியாக இருப்பேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஜிமின். ஸோ அந்த பொண்ணு இந்த மாதிரி அந்த லெட்டரில் எழுதுது. அந்த லெட்டர் அப்படியே பறந்து போகுது. ஸோ அந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸ், ஓ, உன்னை பற்றி எழுதுனா இந்த இயற்கைக்கு கூட பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. அப்படியே நினச்சி பார்க்குறா. இப்போது 6 yearsக்கு முன்னாடி நீங்கள் தான் ஜிமினா. எவ்வளோ நேரம் ஜிமினா, சீக்கிரம் வரமாட்டியா? இன்னும் ஒரு 5 minutes. வந்துடுறேன் 5 minutes. சீக்கிரம் வா ஜிமின், காலேஜ் டைம் ஆகுதுடியா, சீக்கிரம் வா. இன்னும் லூனா வேற போய் கூப்பிடணுன்டா, வாடா சீக்கிரம். ராட்சஸ் எப்படி கத்துறா பாரு. நீ வரேன்டா, இருடா ப்ளீஸ், கொஞ்சம் ஒரு 5 minutes. இது மட்டும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். டேய், உனக்கு விளையாடுறதுக்கு நேரங்காரமே இல்லையா ஜிமின்? இப்போ தான் உட்காந்து விளையாடுவியா? வான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வரேன்டி, இருடி. ஷோ விட்டாயிட்டேன்னா இன்னும் அந்த ராட்சசி அவ்வளோதான். என்னடி உன் பிரச்சனை? இப்போ நீ காலேஜ் போகணுண்டா, எனக்கு தெரியும், நீ வா. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குல்ல. டேய், நம்ம இப்போ கிளம்புனா தாண்டா அங்கே 1 மணி நேரத்தில் போய் சேர முடியும். நீ என்ன இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? ஏன் வரேன், வா போகலாம். வா போகலாம். டே, உன் பேக் எங்கடா? ஷோ, அதை வேறு தூக்கிட்டு திரியணுமா? இரு, ஒரு 2 minutes எடுத்துகிட்டு வரேன். 2 minutesன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காதுடா, ஒழுங்காக வாடா. ராட்சசி வரேன்டி. ஸோ அப்படியே தான் நீங்களும் ஜிமினும் 2 பேரும் காலேஜ் கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் போகிற வழியில் ஒரு 1/2 hour கழிச்சு லூனா வந்து, ஹே நில்லு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அரைகுறையாக தலைக்கு சீவாமையும் ஓடியாருது. சரி, சீக்கிரம் டைம் ஆகுது அப்போ சொல்லிட்டு நீங்கள் எல்லாரையும் ஹரிபரியாக கிளப்புறீங்க. ஸோ இப்போ தான் நீங்களும் காலேஜ் போய் சேர்ந்துடுறீங்க. ஒரு 2 minutesக்கு முன்னாடி காலேஜில் இருக்கீங்க. ஜஸ்ட் மிஸ்கில் உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க 3 பேரும். தினமும் நம்ம இப்படி தான் மச்சா வரோம். மச்சா ஏதாவது ஜாலியாக இருக்குல்ல. நீ மூடு, உன்னால் தான் லேட் ஆச்சு ஜிமின். உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். ஏன்னா நான் சாப்பிட கூட இல்லை. ஐயோ, சாப்பிடலையா? நீனும் சாப்பிடலையா? ஏன்டி சொல்லும் சாப்பிடல? ஏச்சு கையெடு. சும்மா அப்படி இப்போ வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு. என்ன நினச்சிட்ருக்கேன் நீனு? சரி வா கூல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரே கிளாஸ் தான். ஸோ பிகாம் டிபார்ட்மெண்ட். ஸோ 3 பேருமே கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. சார் வந்து, இன்றைக்கும் நீங்கள் 3 பேரும் லேட்டா? சாரி சார்,
ஜிம்மின், நீ நல்லா படிக்கிற பையன் தான் நான் ஒருத்தர் நாளாக உள்ளே விட்டுட்டு இருந்தேன். நீ எதுக்கு இவ்வளோ கூடலாம் சேர்ந்துட்டுருக்க? சார், நானும் நல்லா படிக்கிட்டு பண்ணுதாங்க சார். லூனா, நீ பேசாத லூனா. ஜிமின் வாயனை கூட விட்டுருவேன். ஆனால் நீ இருக்கே பாரு, நீயும் இவங்க கூட சேர்ந்து லேட்டாக தான் வருவியா? நான் சார் நட்பு சார், ஃப்ரெண்டுங்க சார். என்னத்தையோ கருமம்மா, போய் தொலைங்க உள்ள 3 பேரும். தேங்க்யூ சார். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்களும் ஜிமினும் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ லூனா வந்து இங்கே காலேஜ்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே இப்போது நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஆனால் லூனாவுக்கு ஜிமின் மேலே ஒரு கண், ஆனால் ஜிமினுக்கு உங்கள் மேலேயும் கண் இல்லை, லூனா மேலேயும் கண் இல்லை. அவனுக்கு என்னென்னா, அவன் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவான், கொரியோகிராஃப் நல்லா பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து வெல் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு தாட்டு. ஸோ இப்படியே தான் வந்து உங்கள் கிளாஸ்லாம் முடியுது. ஸோ பிரேக் ஹவரில் நீங்கள் வந்து ஜிமினாட்ட, ஜிமின் என்ன பைத்தியம், எனக்காக ஒரு ஸ்டெப்பு மட்டும் சொல்லி கொடுறா. எதுக்கு நாய? இல்லை, ஒருத்தி இருக்கா பாரு, அது அதான்டா அந்த செகண்ட் இயர் பிள்ளை. யாருடி? ரோஸின்னு ஒருத்தி சுற்றிட்டுருக்காள. எந்த ரோஸு? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லடா, செகண்ட் இயரு. ஓ ரோஸா? சொல்லு. அந்த பொண்ணு எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு வேஸ்ட்டுன்னெலாம் சொன்னேன். கரெக்டாக தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஜிமின் பண்ண டப்புன்னு மண்டையிலே அடிச்சுட்டு, என்னடா பேசுகிற? நானா வேஸ்ட்டா? அப்படிலாம் இல்லடி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்ககிட்ட கொஞ்சிறான். சரி மூடிட்டு எனக்கு சொல்லி கொடுறா. சரிவா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கான் உங்களுக்கு. ஸோ நீங்களும் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஆடி வச்சிங்க. பார்த்தியா நான் எப்படி ஆடுறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் சீன் போட்டுட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்து இப்படியே தான் வந்து உங்கள் ஃபன்னியான டேஸ்லாம் போகுது. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஜிமின் வந்து ஒரு பில்லியனரோட ஒரு பையன்தான் ஜிமின். ஆனால் வந்து நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான். நீங்கள் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜோயிலாக பேசுகிற டைப். கோபம் இப்படி பயங்கரமாக வரும் உங்களுக்கு. ஆனாலும் ஜிமின் மேலே நீங்கள் கோவப்பட்டதும் இல்லை, அது ஏனும் உங்களுக்கும் தெரில. ஜிமின் வந்து எப்படின்னா உங்களை வந்து டீஸ் பண்ணுவான், உங்களை மட்டும் தான் டீஸ் பண்ணுவான், மற்ற எந்த பொண்ணுங்கிட்டையும் டீஸ் பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி டைப். உங்களுக்கு வந்து ஒரு தாத்தா மட்டும்தான். ஸோ ஜிமின் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான், ஆனால் உங்களை பற்றி வந்து அவன் வீட்டில் சொன்னதில்லை. பிகாஸ் நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு கூட கூப்பிட்டதும் இல்லை. ஸோ இவன் வந்து வீட்டுக்கு வரதும் ஜாலியாக இருக்கிறதுக்கும், ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவான், ஜாலியாக இருப்பான். தாத்தா கூட நல்லா ஹெல்ப் பண்ணுவான், பேசுவான். தாத்தாக்கு ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ உங்களுக்கும் அந்த தாட் இருந்ததில்லை, ஜிமினுக்கும் இருந்ததில்லை, ஆனால் அவங்க தாத்தாவுக்கு இருக்குது. ஸோ டேஸஸ்லாம் இப்படியே தான் போகுது. ஸோ ஒரு நாள் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் டேட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ என்னென்னா, நீங்களும் ஜிமினும் வேறு லெவலில் படிப்பீங்க. ஆனால் என்னென்னா 2 பேருமே அருந்த வாள் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து என்ன தான் அடம் பண்ணாலும் ஜிமினியும் உங்களையும் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் 2 பேருமே ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் 2 பேர்த்தையுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த லூனா வந்து அப்படியே ஆப்போசிட், கொஞ்சம் புவராக படிப்பா. உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் டேட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் ஜிமினும் வந்து நல்லா படிக்கிறீங்க. அண்ட் தென் லூனா ஆல்சோ ஏதோ கொஞ்சம் படிக்கிறா. இப்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கண்டிஷன் போட்டுக்குவீங்க, இந்த மாதிரி செமினார் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இல்லை செமஸ்டர் வந்துச்சு அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் 2 பேருமே, அதாவது நீங்களும் ஜிமினும் வந்து அவ்வளோக்கா பேசிக்கிறது இல்லை எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஸோ இப்படியே தான் எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஜிமின் அப்போ தான் வந்து வெளியே வரும்போது அவன்கிட்ட யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யார் என்னன்னு உங்களுக்கு தெரியல. பட் இங்கே ஜிமின் பேசுகிறது யார்கிட்ட அப்படின்னா, என்ன தம்பி, எப்போ தான் இந்த
இதெல்லாம் முடிக்க போகிறேன், நான் சொல்கிற வேலையை நீ என்னைக்கு தான் முடிக்க போகிற, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதை ஒத்துக்கவும் மாட்டேங்கிற. என்ன என்ன என்னால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா என்னால் முடியாதுன்னு? நான் வந்து எப்படியும் இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி காட்டுறேன். எனக்கு டான்ஸ் நல்லாவே வருது, கொரியோகிராஃபி சூப்பராக வரும், என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றும் என்னை ஜட்ஜ் பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, சரிங்க, உங்களுக்கு இல்லை, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கண்ணாப்பின்னான்னு கத்துறான். ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அவங்க அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா ஜிமினோட அப்பாவோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் சொல்லிக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து ஜிமினை வந்து ட்ரிகர் பண்ணுறது. ஸோ ஜிமினுக்கு எப்படி அப்படின்னா எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு வெல் செட்டில் ஆகணும் கொரியோகிராஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு எய்ம்னே சொல்லிக்கலாம். ஸோ ஜிமினும் கொஞ்சம் கூட யோசிக்கலாம், சரி நான் பண்ணுறேன், நம்பர் கொடுங்க. நம்பர்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் இப்போயே வந்தால் வாங்க, இல்லை நாளைக்கு ஃப்ரீ ஆகிட்டு கூட வாங்கண்ணா, இப்போயே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். ஸோ ஜிமின் போகும்போது ஒயன் வந்து கேட்க, என்ன இவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணுறா. பட் ஜிமின் வந்து அவாய்ட் பண்ணுறான். ஸோ ஒரு 4-5 வாட்டி பண்ணுறான், பட் ஹி காண்ட். ஸோ வந்து இவ வந்து சரி ஓகே ஏதோ இம்பார்ட்டன்ட் போல், அவனே வந்து பேசிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சும்மா விட்டுறான். ஸோ ஆஃப்டர் தட் அவன் வந்து அங்கே போகிறான் அந்த பிளேஸ்க்கு. பார்த்தா அந்த ஒரே ஒரு கொரியோகிராஃப் பண்ணால் லைஃப் செட்டில் அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ ஜிமின் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நம்ம இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு தான் வந்து கொரியோகிராஃப் சொல்லி கொடுக்கணும். ஸோ அவன் அது பண்ணான் அப்படின்னா இவனோட லைஃப் செட்டில் ஆகிடும். ஸோ இவன் வந்து பண்ணுறான். ஸோ டே பை டே இப்படியே தான் போயிட்டுருக்கு. பட் ஜிமின் வந்து வயனை வந்து அவ்வளோக்கா கண்டுக்கிறதில்ல, ஏன்னா பையன் பிஸியாக இருக்கிறதுனால வயனை அவ்வளோ கண்டுக்கிறதில்ல. வயனுக்கு இது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது, ஏன்னா இவன் நம்மகிட்ட பேசுறது இல்லையே, பழகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு லூனா கிட்ட புலம்பிகிட்டே இருக்கா. லூனா வந்து ஒரு கட்டத்தில் கோவம் வந்துச்சு லூனாக்கு, என்னடி அவன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ என்ன அவளை லவ் பண்ணுறியா? என்ன வயன் சும்மா அவன் பேசலைன்னா என்ன, ஃப்ரெண்டு தானே, என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் அவன் வந்து பேசலை, அவன் வந்து டெக்ஸ்ட் பண்ணல, அவன் வந்து ஊட்டி விடல, அவன் வந்து டான்ஸ் ஆடலன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன ஒரு லவ்வரா, நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்த மாதிரி பேசி விட்டுறா கிளாஸ் எல்லாருக்கும் முன்னாடியும். ஸோ வயனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஸோ அவன் அழுதுகிட்டே வந்து பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறா க்ரௌண்டில். ஸோ அழுகுற ஸ்டேஜில் இருக்கும் போது தான் ஜிமின் வந்து அந்த வழியாக நடந்து போகிறான். ஸோ ஜிமினை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் யோசிக்கிறா. ஸோ அந்த டைமில் வந்து ஜிமினை யாரோ கூப்பிடுறாங்க, அது பார்த்தா அது லூனா. ஸோ வந்து லூனாட்ட போய் பேசுகிறான், ஜிமின் போய் பேசுகிறான். லூனா, வயன் எங்க? வயனா? இங்கே பாரு ஜிமின், அவளுடைய கேரக்டர் சுத்தமாக சரியில்லை. அவள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எப்படி உன்னை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு. என்ன பேசுகிற லூனா, நான் தான் அவளை கண்டுக்கிறதே இல்லை. அவளை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ அவளை பற்றி சொல்லாத, எனக்கு அவளை பற்றி தெரியும் லூனா. எங்கே அப்படி சொன்ன, இல்லை இப்போ தான் ஏதோ கேன்டீன் போகிறேன்னு சொல்லிட்டு போனான், இன்னும் காணோம் அவளை. ஷோ இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம் வேறு, அவள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சி பேச முடியல, இன்னைக்கு ஃபுல்லாக அவளை நான் பார்க்கவே இல்லையே. சரி போகலாம், எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேன்டீன் போய் பார்க்குறான். ஸோ கேன்டீனில் நீங்கள் எல்லாம் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் அங்கே ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ வேகமாக அங்கே ஓடி போகிறான். ஸோ பர்த்டே என்ன வாயன், நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது, நீ எங்கே போன? என்ன ஜிமினோ பிரச்சனை, ஏன் ஜிமின் என்ன தேடுற? ஏன்னா இவன் கொஞ்சம் கோவமாக இருப்பா, ஏன்னா இவன் கண்டுக்கிறதே இல்லைல்ல, ஸோ அதனால் இவன் கொஞ்சம் கோவமாக இருப்பா. ஸோ
என்ன ஜிமின், என்ன உன் பிரச்சனை? எதுக்கு என்கிட்ட வந்து கேட்போ? ஏன்டி இப்படி கோமா பேசுகிற? எதுக்கு? நான் என்ன கோமா பேசுகிறேன் உன்கிட்ட? நான் நார்மலாக தானே இருக்கேன். நீ ஏதோ பிஸியாகவே இருந்தல, நீ அதுவே போய் பார்ப்போ. எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறீங்க. ஜிமினுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. தெரியும் ஜிமினுக்கு நீங்கள் வந்து ஒரு கோவக்காரி, அவங்ககிட்ட கோவப்பட மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். பட் ஸ்டில் அவன்ட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க. அப்படியே நீங்கள் கோவப்பட்டாலும் அது சும்மா அது ஃபன்னுக்காக மட்டும்தான் இருக்கும். சீரியஸாக நீங்கள் என்றைக்குமே ஜிமினில் மேலே கோவப்பட்டதே இல்லை. ஸோ அவன் வந்து அவனுக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்ன இவன் நம்மளை ரொம்ப ஹாஷாக திட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி ஒரு மாதிரி தொங்க போட்டுட்டே போகிறான். ஸோ அவன் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசுறதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஐயோ நம்ம என்ன இப்படி பேசிவிட்டோம், ஐயோ அவன்கிட்ட நம்ம கோவமே பட மாட்டோமே, நம்ம எதுக்கு அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் நம்ம அப்படியே தேடுறீங்க. ஜிமின் ஆனால் அங்கே இல்லை. ஸோ லூனா அதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா பரவாயில்லையே, நம்ம பேசுகிறது எல்லாமே சரி தெரியும், ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு லூனா எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. ஸோ இந்த லீவ் விட்டுட்டாங்க, செம்மெல்லாம் முடிச்சுட்டு லீவ் விட்டாச்சு. ஜிமினும் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சாலும் பேச முடியல. பிகாஸ் அவன் வந்தால் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, வேறு எங்கேயாச்சும் வெளியே போகிறது அந்த மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, நீங்களும் உங்கள் தாத்தாவும். ஸோ அதுக்கு லோடுக்கு வாங்கிறதுக்காக நீங்கள் வெளியே போயிருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்திருந்தாலும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த லீவும் அப்படியே முடிஞ்சது. செகண்ட் இயரில் ஜிமின் வந்து அந்த ஆட் ஷூட் கோரியோகிராஃபி வந்து நல்லா வந்துருந்துச்சு, நல்லா ஹிட் ஆகிட்டதுனால ஜிமின் வந்து நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஜிமினுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவன் வந்து இதில் நல்லா ஹை பிச்சுக்கு போயிடுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஓகே இன்னும் நம்ம நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே வந்து இன்னும் நல்லா ஆடெலாம் நிறையா கொரியோகிராஃப் பண்ணி நிறையா இது பண்ணி கொடுக்கவும், கான்ட்ராக்ட்லாம் நல்லா பண்ணுவோம், சூப்பராக போகுது. ஸோ அதனால் ஒயின் அவ்வளோக்கா கண்டுக்கிறதே இல்லாமல் ஸோ இப்படி தான் டேஸும் அந்த செகண்ட் இயரும் போகுது. என்ன தான் ஒரே கிளாஸாக இருந்தாலும் ஜிமின் வரும்போது ஒயின் வருதில்ல, ஒயின் வரும்போது ஜிமின் வரதில்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு யாருக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போயிடுதுன்னா லூனாவுக்கு தான் ரொம்ப அட்வான்டேஜாக போகுது. பிகாஸ் ஜிமின் மேலே ஒரு கண் இல்லை அவளுக்கு. ஸோ ஜிமின் வந்து இந்த மாதிரி கொரியோகிராஃப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ஸோ அந்த டேரக்டர் வந்து பேசுகிறாங்க. ஜிமின் உங்ககிட்ட ஒன்று பேசணும். சார் சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? உங்களுடைய கொரியோகிராஃபி அண்ட் உங்களுடைய ஆட்ஸ் எல்லாமே சூப்பராக போகுது, செம்ம ஹை பிச் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது, உங்களுடைய எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஜிமின் நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் என்னுடைய டாட்டரை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்படிங்களா, ஓகே சார் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் என்னுடைய பொண்ணோட கம்பெனி அண்ட் தென் உங்களோட கம்பெனியும் மிங்கிள் ஆகலாம். ஸோ அதனால தான் நோ ப்ராப்ளம் சார், நம்ம பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நம்ம லூனா தான். ஸோ அவங்களுக்கு ஷாக்கு, லூனா நீயா அப்படின்ற மாதிரி. ஜிமின் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளும். ஸோ வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி ஜிமின் கிட்ட ஒரு மாதிரி அண்ட் தென் ஒயின் கிட்ட உங்ககிட்ட ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை. ஸோ அதனால் ஜிமின் கிட்ட ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஜிமின் சர்ப்ரைஸ் அப்படி சொன்னோன்னே, ஹே லூனா நீயா எப்படி இங்கே? எஸ் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நான் இப்படிலாம் பண்ணேன். ஏன்னா நல்லா இருக்கா என் சர்ப்ரைஸ்? நல்லா இருக்காவா? என்ன இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து வச்சுருக்கியா நீ? சரி அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லூனா லீல் டவுன் பண்ணி, ஜிமின் will you be my boyfriend அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறா. ஸோ ஜிமின் வந்து ஷாக்கிங்காக, என்ன லூனா என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படி சொன்னேன். ஜிமின் வந்து ஒரு 2 minutes யோசிச்சுட்டு எஸ் ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேருமே கமிட்டட். ஸோ இது உங்களுக்குலாம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருக்கீங்க.
சரி ஜிமின் தானே பேசுவான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கான்டாக்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அதே மாதிரி உங்கள் தாத்தாக்கிட்டேயும் கான்டாக்ட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் தான் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஆனால் ஜிமின் ஃபுல் ரிங் போய் எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் கால் பண்ணுறீங்க, அவன் எடுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவனோட கையில் தான் இருக்குது. இங்கே என்னன்னா, ஜிமினும் லூனாவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலே ஜிமின் வந்து அவங்க ஃபோன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டில் போட்டிருப்பான். ஏன் இவன் எடுக்க மாட்டேங்கிறான்? என்ன ஆச்சு உனக்கு ஜிமின்? ஏன் ஜிமின் முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா சாரி ஜிமின். நான் ஒரு வேளை அன்றைக்கி உன்னை ஹாஷாக திட்டியதுனால நீ என்கிட்ட பேசலையா? ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இந்த மாதிரி புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வருது. அந்த பொண்ணு பேர் மோனி, உங்கள் கிளாஸ்மேட் தான். ஒயன் என்னடி என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமாக ஓடியார? ஒயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒயன் என்ன ஆச்சு? ஏன் ஜிமின் லூனா கமிட்டடா? என்னடி சொல்கிற? ஏன்டி உனக்கு புரியலையா? அவங்க 2 பேரும் கமிட்டட்ரி. இப்போலாம் இருக்காதுடி, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்டி. நாங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்டி. இப்போலாம் சொல்லி எங்களை பிரிக்காத சரியா? பைத்தியக்காரி, இங்கே பாரு, ஸ்டேட்டஸை பாரு, நான் இன்ஸ்டா ஸ்டோரியை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஸ்டோரி காட்டுறா. இப்போ 2 பேரும் எப்படின்னா ஹாஃபாக ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோதான் உடஞ்சிட்டீங்க. என்ன ஜிமின் இல்லை, இது ஜிமின் இல்லை, லூஸு, இது ஜிமின் தான். நல்லா உன் கண்ணை திறந்து பாரு. அவன் ஐடி தானே இது, உன் ஃப்ரெண்டு தானே. அவன் ஐடியை பாரு ஃபஸ்ட்டு, நல்லா அவன் ஐடியை பாரு. என்ன ஜிமின் அல்ல, ஜிமின் மோனி இது ஜிமின் இல்லை மோனி, ஜிமின் இல்லை. பைத்தியக்காரி, ஆனால் உன்கிட்ட பொய்யா சொல்கிறேன். நான் உன்கிட்ட ப்ரூஃபோடு உன்கிட்ட காமிச்சிருக்கேன். நீ எப்படி இப்படிலாம் பேசுவ? இல்லடி, இல்லை, லூனா என்கிட்ட சொல்லியிருப்பாள. லூனா சொல்லலை. ஆமாம், அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டது நீ இவ்வளோதான். அவள் சரியில்லைடி. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் வந்து ஏதோ நட்பு கிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கண்டுக்கவே இல்லை. இப்போ பாரு, அவன் ஃப்ரெண்டாக தூக்கிட்டு போயிட்டான்னு அப்படிலாம் சொல்லாதடி, கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவன் எப்படி இப்போலாம் அவன் லவ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட தாண்டி சொல்லுவான். யார் அவன் ஒரு பொண்ணை பார்த்தா கூட அவன் என்கிட்ட தாண்டி சொல்லுவான். எப்படி? எனக்கு புரியுது மச்சான். அவன் கொஞ்சம் இப்படி அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது உண்மை, ரியாலிட்டி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு மோனி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சில மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்னென்னமோ உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. அப்படியே மழை வேற பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு ஊற்றுது. ஸோ அப்படியே நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறீங்க நடந்து. அது என்னமோ ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே இதையோ யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியல. நான் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன்? அவன் கமிட்டடானா நான் ஹாப்பியாக தானே இருக்கணும். நான் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன்? ஒருவேளை நான் ஜிமினை லவ் பண்ணுறேன்னா அதனால்தான் இப்படியா? ஏன் எனக்கு தெரியல.
ஒரு வேளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேனோ, எனக்கு தான் தெரியலையோ. ஆனால் ஹர்ட் ஆகுதே, ரொம்ப வலிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப வலிக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன் ஏன் ஜிமின் என்னை இப்படி ஏமாத்துனா? அவனுக்கு நான் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு தெரியும்ல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவ்வளோ வேண்டாதவளாக ஆகிட்டேனா? ஏன் ஜிமின், ஏன் இப்படி இருக்க? நான் ஒருத்தி ஃப்ரெண்டுன்றது உனக்கு தெரியல. என்னாச்சு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா, நான் அதை உன்கிட்ட சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? எனக்கு தெரியல. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு, அந்த ஈர பெட்டோடையே உட்காந்துட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸ் பாட்டுக்கு வருது. நீங்கள் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது நீங்கள் ஜிமினை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒன் சைடாக அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னமும் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. பிகாஸ் ஜிமின் லூனா கூட கமிட்டட் ஆகிட்டான். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஆஸ் அ ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் கமிட் ஆனான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கீங்க. அவன் எங்கே நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக சொன்னிருந்தாலும் கூட நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும்னு மட்டும் தெரியுன்ற உங்களுக்கு ஒரு தாட். ஸோ அதனால் ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு சைடு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியை தான் திரும்ப 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 பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ டேஸஸ்லாம் இப்படி தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. ஸோ முன்னை விட உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்க ஒரு பொண்ணுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த ஸ்டடீஸ் அந்த கான்சன்ட்ரேட்டட் இல்லாதனால, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால உங்களுடைய மார்க்லாம் டவுன் ஆகிட்டே வருது. ஸோ இதை பார்த்த தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம வயன் இப்படி இருக்கா, ஒரு ஜோயிலான டைப்பான ஒரு பொண்ணு, ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா, என்னாச்சு, ஏன் ஜிமின் வரதில்லை, இவங்க ரெண்டு பிள்ளைக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட தாத்தா ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கொஷின் மார்க்காக தான் இருக்கிறாங்க. ஸோ வயன் வந்து என்ன பண்ணுறான்னா காலேஜ் போயிடுறான். சாரி, நீங்கள் காலேஜ் போயிடுறீங்க. ஸோ தனியாக தான் போகிறீங்க. எப்போவுமே ஜிம்மின்னு கூப்பிட்டுட்டு அப்படி தான் போவீங்க. ஸோ இப்போது ரொம்ப தனியாக தான் இருக்கீங்க. யார்கிட்டையுமே அவ்வளோ பேசுறதில்ல. அந்த பழைய வயன் இல்லவே இல்லை. ஸோ இங்கே ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அவனுக்குள்ளே இருந்தது. என்ன தான் இருந்தாலும் சின்ன வயசு ஃப்ரெண்டு இல்லையா? ஸோ ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவன் வெளியே காமிச்சிக்காம அவன் பாட்டுக்கு அவனோட கெரியர் பார்த்துட்ருக்கான். காலேஜ் கூட ஒழுங்காக அவன் வரதும் இல்லை. ஸோ அவன் எங்களை பார்க்கணுன்னு நினைக்கல. பிகாஸ் லூனா ஏதோ சொல்லி அவங்களையும் அப்படியும் பார்க்க விடாமல் மீட் பண்ண விடாமல் அப்படி தான் வச்சுருப்பான். ஸோ ஒன் டே உங்களோட தாத்தா தான் ஜிமின் வீட்டுக்கு போகிறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஜிமின் எங்கேயோ போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்ருப்பாங்க. ஸோ வாட்ச்மேன் உள்ளவே விடலை. ஸோ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நிற்பாங்க. ஜிமின் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்துட்டு ஜிமினே கீழே வந்திருப்பான். ஸோ லூனா தடுத்திருப்பா. யார் இது, ஏன் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும். இந்த மாதிரி வயனுடைய தாத்தா அதனால தான் அப்படி சொல்லிட்டு, இல்லை நீ போகணுமா, நம்ம வேறு வெளியே போகணுமே ஜிமின், நம்ம போய்க்கலாம் வா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்ருப்பான். சொல்லுங்கள் தாத்தா. ஜிமின், நீ ஏன்பா இப்போலாம் வீட்டுக்கே வரதில்லை? வயனுக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா
ஏன் அவகிட்ட பேசுகிறதே இல்லை? தாத்தா, அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு அவளெல்லாம் இப்போ சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. அப்புறம் நீங்களும் என்கிட்ட இனிமேட்டு வீட்டுக்கெலாம் வராதீங்க என்னை தேடி. என்கிட்ட காண்டாக்ட் பண்ணோன்னா ஃபோன் பண்ணுங்கள், போதும். அது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போ வெளியே கிளம்பணும். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் கிளம்புங்க. அவளை இனிமேல் எனக்கு காலும் பண்ண வேணாம், மெசேஜும் பண்ண வேணான்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து தாத்தாட்ட மூஞ்சி காமிச்சிட்டு அவன் கிளம்புறான். ஸோ இந்த சைடு லூனா வரா. தாத்தா நீங்கள்? நான் தான்மா ஒயினோட தாத்தா, ஜிமின்கிட்ட பேசலான்னு வந்தேன். அப்படிங்களா தாத்தா? குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்கள்? தாத்தா, நானும் ஒயினோட ஃப்ரெண்டு தான் தாத்தா. அப்படியா, சரிம்மா. உன்னை நான் பார்த்ததே இல்லையேம்மா. இல்லைங்க தாத்தா, நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து தாங்க தாத்தா ஃப்ரெண்டு. ஓ அப்படியாம்மா, சரி நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாங்க. ஆனால் லூனாக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருக்குது. பிகாஸ் வந்து ஜிமின் வந்து லூனாக்கு ஃபேவராக பேசினதுனால. ஸோ ஜிமின் வெளியே போயிடுறான். ஸோ இங்கே ஒயன் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டார் பண்ணி நிற்பா. ஏன்னா அவளாவே நீங்களாவே இல்லை. ஸோ அவள் அப்படியே ஒரு மாதிரி நிற்பா, என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருப்பா. ஸோ நடுரோடு யாரோ ஒரு லாரி வந்து இடிக்கிற மாதிரி வருது. யாரோ பிடிச்சவங்களை இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க தாத்தா தான். ஸோ தாத்தா அப்படின்ட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. தாத்தாவா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. ஸோ நான் ரோட்டில் போகிறவங்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒயனுக்கு யார்? டாக்டர், நான் ஒயனுடைய தாத்தா. ஓ அப்படிங்களா? ஒயன் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. அண்ட் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்பவே வீக்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் நிறையாவே இருக்குது. ஸோ அவங்களுடைய கம்ஃபர்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண விடுங்க, அவங்கள ப்ரெஷர் பண்ணாதீங்க எதுவுமே அப்படின்னு சொல்லோன்னே தாத்தாவும் கேட்டுக்கிட்டு ஓகே டாக்டர் அப்படின்னு சொன்னோடனே வேறு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க, ஏதாச்சும் நல்லா சாப்பிட வைங்க. 1 வீக்காக வந்து சரியாக சாப்பிட்றதில்ல போல், என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா இல்லைங்க சார், நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, இங்கே ரொம்பவே வீக்காக இருக்காங்க, ப்ளட்லாம் வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்குது. ஓ சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. ஸோ 1 டே ஃபுல்லாக நீங்கள் பெட்டில் தான் அட்மிட் ஆகிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடுறீங்க, வீட்டுக்கே வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் ஆகுது இப்படியே. ஸோ ஒரு 2 டேஸ் கழித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. என்னாச்சோ எனக்கு 2 நாளாக வரல, 3 நாளாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களை எழுப்புறாங்க. ஏண்டி ஸ்கூலுக்கு வரல, காலேஜுக்கு வரல, ஏண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்கும் போது நீங்கள் அப்படியே அமைதியாகவே சேடாகவே இருக்கீங்க. அழுது அந்த கண்ணீரோட அச்சிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பதிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஸோ தாத்தா, ஒன்றும் இல்லைம்மா, அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, ஸோ அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, டாக்டர் இவளை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, ஸோ அதனால தான் நானும் லீவ் போட்டு இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தாத்தா சொல்லுவாங்க. நீங்களாம் தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். சரிம்மா, ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் அதை சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுவார். ஸோ நீங்களாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களால் என்ன தான் ஜாலியாக பேசினாலும் ஜிமினோட தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் ஜிமின்கிட்ட பேசவும் முடியல, அவன் என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. நீங்கள் லவ் பண்ணுற விஷயம்லாம் சொல்லலை, ஆனால் இது மட்டும் தான் சொல்கிறீங்க, ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பேசவும் மாட்டேங்கிறான், என் மேலே என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லவும், இந்த மோனி சும்மா இல்லாமல், மச்சா நாளைக்கு நீயும் நானும் வந்து ஜிம்மி வீட்டுக்கு போகிறோம், ஜிம்மின்கிட்ட பேசுகிறோம், சரியா?
அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் தாத்தா என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கடா, நான் போய் தாத்தா என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போகிறீங்க. ஸோ தாத்தா அப்படித்தான் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர், நான் கூட ஜெமினி வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன், அப்புறம் தான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதனால் இப்படி இருக்கா அப்படின்ற டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜிமின் இவனை அசிங்கப்படுத்தி அனுப்புறது இதெல்லாம் நீங்கள் தான் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, இன்னும் ஜிமின் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நம்ம இப்போயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட கூட சொல்லாமல் நீங்கள் போய் ஜிமின் வீட்டுக்கு போய் நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டு இருந்தான்ல எங்கேயோ வெளியே போகிறதுக்காக. ஸோ அவன் இன்னும் வரல. ஸோ ரொம்ப நேரம் நிற்கிறீங்க. அந்த நல்லா எப்படி சொல்கிறதுனா உச்சி வெயில், நீங்கள் நல்லா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க, முடியல உங்களால். ஸோ ஒரு 5-6 மணி சாயங்காலமாக வரான். நல்லா தள்ளாடிட்டு வரான், ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ லூனா தான் கூட்டிகிட்டு வரா. ஜிமினுடைய ஷோல்டரில் கை போட்டு அப்படியே நக்கலாக உங்களை பார்க்குறா. நீங்களா அவளை கண்டுக்கல, ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஜிமின் என்ன உனக்கு? ஜிமின் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? என்ன ஜிமின்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா உங்களை கேவலமாக பார்த்துட்டே சொல்கிறா. நீங்களா அதெல்லாம் கண்டுக்கல. ஜிமினா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஜிமினா, நீங்கள் முன்னாடி போயிட்டு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு, யார் நீ, எதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்திருக்க? ஜிமின், நான் தான் வயன். ஸோ உங்கள் பேரை சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னு அவனுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. எதுக்குடி நீ இங்கே வந்த? உனக்கு ஒரு தடவை சொன்னியாதான், எதுக்கு இங்கே வீட்டுக்கெலாம் வராத, எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வேணும், கிடச்சிருக்கு, தயவுசெய்து கெடுத்துடாத சரியா? என் லைஃப்பை விட்டு தயவுசெய்து போயிடு. இனிமேட்டு உனக்கும் எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் வேலை மயிரணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடு, என்கிட்டலாம் வராத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்தி விட்டுட்டு போயிட்டான். ஸோ நீங்கள் தான் அப்படியே ரொம்ப ப்ரோக் ஆகிட்டீங்க. இந்த மோனியா மச்சா தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ மன்னிச்சிட்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து வீட்டுக்கே வந்துடுறீங்க. ஸோ அவ்வளோதான் இல்லை ஜிமின், அவ்வளோதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஓகே, இன்னும் ஃபைனல் இயரில் அவன்கிட்ட டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவன் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டான்ல, அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிட்டோம், நம்ம யார் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு. நம்ம இனிமேட்டு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். நம்ம ஜெர்மனி போகணுன்றது தானே நம்ம எய்ம், அவனோட எய்மோ தானே. ஓகே, நம்மளுடைய ஸ்டடீஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்டடீஸில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் இருந்த ஒயன் இல்லை, அந்த எப்படி ஜோவிலான ஒயன் இல்லவே இல்லை. ஸோ அப்படியே சைலண்ட்டாக வர இடமும் தெரியாமல் போகிற இடமும் தெரியாமல் அப்படி தான் இருக்கா. நல்லா படிக்கிறா. ஸோ ஜிமினை பார்த்தா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்கா. எல்லாருமே 3 பேருமே ஒரே கிளாஸ் தானே. ஸோ ஜிமின் பேசணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனோட ஈகோ தடுக்கும். ஸோ ஜிமின், லூனா, என்ன ஜிமின், நம்ம ஒயன்கிட்ட பேசலாமா? என்ன ஐயோ இவன் என்ன பேசணுன்றான், ஐயோ இவன்கிட்ட பேச ஆரம்பிச்சா 2 பேரும் பழைய மாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்களே, அவள் வேற இவனை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காளே, என்ன பண்ணுறது? ஜிமின், இல்லை ஜிமின் வேண்டாம், அவள் பண்ணுறதுலாம் நீ மறந்துட்டியா ஜிமின்? இல்லை மறக்கலை, இருந்தாலும் ஜிமின் வேண்டாம், மறுபடியும் உன்னை தான் கஷ்டப்படுத்துவா, என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது ஜிமின், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஜிமினை ஆஃப் பண்ணுவா. நீங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துக்குவீங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க ஜிமினை, ஆனால் ஜிமின் உங்களே தான் பார்த்துட்ருப்பான். லூனா ஆனால் அது கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஜிமின் மேலே இவன் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா ஜிமினுக்கு தான் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. ஸோ அதனால் ஜிமினை அவ்வளோவா கண்டுக்க மாட்டா. ஜிமினோட கேரக்டர் தெரிஞ்சு தானே ஃபாலோ ஆனால்.
ஸோ அதனால் இவள் வந்து இவளுடைய ஒர்க் தான் பார்ப்பா. ஆனால் ஜிமின் உங்களை தான் பார்ப்பான். நீங்கள் ஸ்டடீஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் ஃபைனல் இயரும் போகுது. செகண்ட் இயரும் முடிஞ்சிச்சு. செகண்ட் இயரில் தான் வந்து ஆவரேஜான மார்க்கு. ஸோ அதனால் ஃபைனல் இயரில் நீங்கள் எப்படியாச்சும் நம்ம வந்து நல்லா படிக்கணும், நல்லா ஹை பர்சன்டேஜ் இருந்தால் நம்மளுக்கு ஜெர்மனியில் வந்து ஒர்க் கிடைக்கும், அப்போ தான் நம்மளுடைய சுச்சுவேஷனை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜிமினை நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க தான், அவனை இன்னமும் லவ் பண்ணுறீங்க தான். ஆனால் அவங்ககிட்ட அதை காமிச்சிக்கிட்டதும் இல்லை, அவனை ஒரு செகண்ட் கூட பார்க்கவும் இல்லை. ஸோ அவனை சும்மா டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட அவனை வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஜிமினை மறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது கூட கிடையாது. அந்த லவ் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்குள்ளேயே. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும், ஜிமின் ஒரு தடவை கூட வந்துட மாட்டானா நம்மக்கிட்ட திரும்பி, பழைய மாதிரி பேச மாட்டானா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் காமிச்சிக்காமல் உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் வந்து காலேஜ் செகண்ட். ஸோ நல்லாவே படித்து செம்மையாக வந்துடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவனோட ஈகோ தடுக்குது. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ ஃபைனல் இயர்லாம் முடிஞ்சிட்டு இந்த கிராஜுவேஷன் அன்றைக்கி மறுபடியும் நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க. ஸோ அவன் லூனாவையே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஸோ 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது ஜிமின் வந்து சரி நம்ம இந்த ஒரு வாட்டி பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லூனாட்ட எதுவுமே சொல்லாமல் உங்ககிட்ட தான் வரான். நீங்களா அவனை பார்க்குறீங்க, ஆனால் அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கல, கண்ணெல்லாம் கலங்குது, நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அவனை பார்த்த உடனே வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ அவன் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி இழுத்துட்டே போகிறான். எங்கே அப்படின்னா கேன்டீனுக்கு பக்கத்தில் ஒரு சந்து இருக்கும், அங்கே தான் நீங்கள் எப்பவுமே உங்கள் 2 பேருடைய ஸ்பாட் அதுதான். அங்கே நின்றுட்டு ஜிமின் வந்து பையன் எப்படி இருக்க? ஜிமின், ஓ நீங்களா, நல்லா இருக்கீங்கண்ணா ஜிமின், இப்போ தான் உங்களுக்கு நான் கண்ணு தெரிஞ்சேனா, கேள்விப்பட்டேன், நல்லா பெரிய ஆள் ஆகிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிமின். பையன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, எப்படி இருக்க, ஓகேவா, தாத்தா எப்படி இருக்காங்க? தாத்தாவா? இருந்தாங்க ஜிமின், இப்போ இல்லை ஜிமின், எனக்குன்னு யாரும் இல்லை ஜிமின், எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், எங்கே போயிட்டான்னு தெரில, நான் தான் அவனை என்னமோ தேடிட்டுருக்கேன், அவன் என்னமோ என் கண்ணில் தென்பட்ட மாதிரி தெரியல ஜிமின். ஸோ ஜிமின், ஏண்டி நான் இவ்வளோ நாள் பேசலை உன்கிட்ட, நீ வந்து ஏன்டா இப்படி பேசலை அப்படின்னு என்கிட்ட கூட படாமல் எதுவுமே கேட்காம இருக்கே நீ. நான் கேட்கலையா? எங்கடா கேட்க விட்டேன் என்ன? அன்றைக்கி வந்தேன், ஆனால் என்னை அசிங்கப்படுத்திட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன், நான் என் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அதான் டிஸ்டர்ப் பண்ணல உன்னை, அதுக்குன்ட்டு அப்படியே விட்டுருவியாடி? அப்படியே விட்டுருன்னா என் ஃப்ரெண்டோட லைஃப், என்னோட ஹாப்பினஸ் எனக்கு முக்கியம். ஸோ அவன் சொன்னான் போக சொல்லி, ஸோ அதான் போயிட்டான். உனக்கு விஷயம் தெரியுமாடி? என்ன விஷயம்? எதுக்குடா? நான் ஏன் இப்படி பண்ணுற? நானாக விலகி போனாலும் நீ என்னை விட மாட்டேங்கிற ஜிமின். ஏன் ஜிமின் இப்படி இருக்க? திரும்ப திரும்ப ஏன்னா என்கிட்டயே வர? நான் தான் போகிறேன்ல, அப்படியே விட வேண்டியதானே? எப்படி விட முடியும்? நீ தான் என் ஃப்ரெண்டாச்சு. ஃப்ரெண்டுன்னு உனக்கு இப்போ தானே தெரியுது, இதுக்கு முன்னாடிலாம் தெரிலல. ஓ அப்படியே என்னை விட்டுறேன், நான் அதே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்டி இப்படி இருக்க? நீ ஏன்டா இப்படி இருக்க? நீ தான்டா மாறிட்ட, நானும் அப்படியே தான்டா இருக்கேன். ஓகே ஜிமின், எனக்கு டைம் ஆச்சு, ஸோ நான் போகணும், பாய், அப்புறம் பேசுகிறேன், எனக்கு உன்கிட்ட பேச டைம் இல்லை, சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டியர்ஸையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிமின் போகிற உங்களே தான் பார்க்குறான், பிகாஸ் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு டைம் ஆச்சு உன்கிட்ட பேசுனேன்ட்டு. ஸோ அவன் வந்து அப்படியே ப்ரோக் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். அவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான்,
நம்ம தான் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமோ, அவளை நம்பியிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் அவன் நினச்சி பார்க்குறான். நீங்களா ஒரு நாள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்னென்னமோ வளரிருப்பீங்க உங்கள் வீட்டில். என்னன்னா, ஜிமினா ஏன் ஜிமினா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? எனக்கு என்னென்னு தெரில ஜிமினா. எனக்கு உன்னை பார்க்கணும், உன்னை ஹக் பண்ணணும், உன்னை கிஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன். அது முடியல ஜிமினா. லவ் யூ ஜிமினா. உன்னை பார்த்து சொல்ல எனக்கு தைரியமே இல்லை ஜிமின். லவ் யூ ஜிமின். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எதோ வளரிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது லூனா உங்கள் வீட்டுக்கு எதுக்கோ வந்திருப்பா. ஸோ அப்போ அந்த வீடியோ எடுத்து ஜிமின் கிட்ட காமிச்சு, இங்கே பாரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ தப்பாக பண்ணிகிட்ருக்கா, அவன் வந்து ஒன்று லவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஜிமினுக்கா ஷாக்கு. அவன் வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் மட்டும்தான் பார்த்தான். ஸோ ஒரு லவ் ஜோனில் பார்க்கல. ஸோ ஜிமின் வந்து எப்படின்னா, சரி நம்ம இன்னும் அவள் கூட இருந்தோம்னா நம்ம வந்து இன்னமும் அவளுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள்கிட்ட பேசுறதே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிடுவா. ஸோ இந்த கேப்பில் லூனா வந்து உங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக சொல்லுவாள். ஜிமின் ஸ்டார்டிங்கில் நம்ப மாட்டான். ஸோ அப்புறம் போக போக வந்து அவனும் நம்ப ஆரம்பிச்சிருவான். ஸோ ஜிமின் இப்போ தான் எல்லாம் ரியலைஸ் பண்ணுறான். ஸோ இவனை இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கால. ஆனால் நம்ம சொன்ன ஒரு வார்த்தையால், அதுவும் நம்ம குடிச்சிட்டு சொன்னோம் கான்ஷியஸே இல்லாமல், அந்த ஒரு வார்த்தையால் இன்னமும் அவள் அப்படியே இருக்கால. நான் உன்னை நம்பியிருக்கணும்ல வாயன். கரெக்டு தான். ஸோ சாரி வாயன். நான் இதுக்கு டிசர்வ் தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில வாயன். நீ ஒரு நல்ல பையனாக பார்த்துக்கோ. நான் உன் லவ்க்கு டிசர்வ் இல்லை வாயன். ஐம் சாரி வாயன். இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னமும் என் மனசில் நீ ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் நீ இருக்க. லவ்வராக எனக்குமே இல்லை, இன்றைக்கின்னு இல்லை, எனக்குமே இல்லை. ஸோ ஜிமின் இப்படிலாம் நினச்சிட்ருப்பான். ஸோ ஜிமின் அவனுடைய கெரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். இவன் வந்து ஆனால் இப்போ இருந்தே அவனுக்கு தெரியுது என்றைக்குமே வந்து என் மேலே வந்து ஃபீலிங்ஸ் வராது, அதாவது உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வராது, ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். எனக்கு வந்து இன்னமும் எங்கே நான் கூட இருந்தேன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு தாட்டில் அவன் உங்களை வந்து ஃப்ரெண்டாக கூட அவன் உங்கள்கிட்ட பேசலை. ஸோ இது உங்களுக்கு வந்து அதுதான் தெரியாது. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் அவனோட லைஃப்பில் அவன் ஹாப்பியாக இருக்கான் அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்க போயிடுறீங்க. ஸோ நீங்கள் ஜெர்மனி போயிடுறீங்க. ஸோ 2 years ஆகுது. 2 years நீங்கள் நல்லாவே வந்து ட்ரெயின் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் கொரியா வரணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பழைய தாட்ஸ் தான் வருது. ஸோ நம்ம மறுபடியும் கொரியா போகணுமா அப்படின்ற ஒரு தாட்லேயே அப்படியே விட்டுடுறீங்க. அப்புறம் 1 year கழிச்சு தான் கொரியாக்கே வரீங்க. ஸோ 3 yearsக்கு அப்புறம் மறுபடியும் வரீங்க. ஸோ அப்போ தான் அந்த அந்த மவுண்டனில் உட்காந்துட்டு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ ஸ்டில் நீங்கள் இன்னும் யாரையுமே லவ் பண்ணவும் இல்லை, மேரேஜும் பண்ணிக்கல. உங்கள் தாத்தா அவங்க வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போதே இறந்துருப்பாங்க. நீங்கள் யார்ட்டையுமே சொல்லலை. ஸோ உங்கள் தாத்தா மட்டும்தானே அப்படியே அந்த கடை விற்றதில்ல அந்த காசு எல்லாமே அந்த கடனுக்கே போட்டுட்டீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு யாருமே இப்போ நமக்குன்னு இல்லைல்ல. லைஃப் இஸ் வெரி மேஜிக்கல் அண்ட் மிராக்கிள். என்ன சொல்கிறதுன்னு தெரில. லைஃப்பில் நிறைய விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடைக்காது. எவ்வளோதான் நம்ம நம்பினாலும் கடைசியாக நமக்கு கிடைக்கிறது ஏமாற்றம் மட்டும்தான். ஆனால் ஜிமின், நீ என்னதான் என்னை விட்டு போனாலும்
உன்னுடைய மெமரிஸ் அது என்றைக்குமே அழியாதில்ல. அண்ட் உன்னுடைய சோல். ஜிமினா, மிஸ் யூ ஜிமின். எனக்கு ஒரு கார்டு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நீயாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஜென்மத்தில் நம்மளால் ஒன்று சேர முடியாது தான், ஆனால் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நம்ம எப்படியாச்சும் ஒன்று சேரணும். நம்ம சோல் கனெக்ட் ஆகணும். நம்ம என்ன தான் வந்து ரியாலிட்டியில் கனெக்ட் ஆகலைனாலும் ஆனால் என் இமேஜினில் நீ என்றைக்குமே கனெக்ட் ஆகிருக்கேன். யூ ஆல்வேஸ் கனெக்ட் வித் மை ட்ரீம் அண்ட் மை சோல். லவ் யூ ஜிமினா. நீ நினைக்கலாம் நீ டிசர்வ் இல்லைன்ட்டு, ஆனால் நீ மட்டும்தான் ஜிமின் எனக்கு டிசர்வ். மிஸ் யூ ஜிமின். ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. ஸோ இப்படியே நீங்கள் சொல்லிவிட்டு அந்த மவுண்டன்லேருந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் திரும்பவும் ஜெர்மனியில் போய் செட்டில் ஆகிடுறீங்க. ஸோ இதோட ஒன் ஷாட் இதிலே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். லவ் யூ காய்ஸ். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை.